தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தேசத்தின் இறையாண்மை சார்ந்த விவகாரங்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும் என அந்நாட்டு நாளிதழ் கட்டுரை வெளியிட்டுள்ளது. சென்ற ஆகஸ்ட் 25 காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அங்குள்ள கான் யூனிஸ் நகரில் இருக்கும் ஒரு மருத்துவமனை தாக்குதலுக்கு உள்ளானது. அது தெரியாமல் நடந்துவிட்டது என்றும் இந்த விவகாரத்தில் தீவிர விசாரணை நடத்தப்படும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருந்தார். நடந்த தவறுக்கு தான் மன்னிப்பு கேட்பதாக இஸ்ரேல் இராணுவ தலைமை தளபதி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அது அவசர கதியில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் இதுபோன்ற நெருக்கடியான சூழ்நிலையில் இந்திய பிரதமர் மோடியை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேலின் முன்னணி நாளிதழான கட்டுரை வெளியிட்டுள்ளது. அதில் உலகிலேயே அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாதான் அதிக வரி விதிக்கிறது. ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு மறைமுகமாக இந்தியா உதவுகிறது. இந்தியாவும் ரஷ்யாவும் இறந்த பொருளாதாரத்தை கொண்ட நாடுகள் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த மோதலை தானே நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறிக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்ட பாகிஸ்தான் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரைத்தது. ஆனால் அனைத்து விவகாரங்களின் போதும் இந்திய பிரதமர் மோடி அமைதியாக இருந்து உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து தான் நினைத்ததை சாதித்தார். கான் யூனிஸ் மருத்துவமனை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் பலர் ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது உலக நாடுகளின் எதிர்ப்பு குரலுக்காக இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது. அது தேசத்தின் இறையாண்மையை குறைத்து மதிப்பிடுவதற்கு வழிவகுக்கும். இந்திய பிரதமர் மோடியைப் போல உறுதியாக இருக்க வேண்டும் என்று த ஜேர்னலிசம் போஸ்ட் வெளியிட்ட கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.